மேடம் வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க மேடம். என் பேர் வந்து கனிமொழிங்க. நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் வளவன் ஒரு கிராமம். நான் வந்து பிறந்ததும் விவசாய குடும்பம் தான். நான் இங்கே வந்தது விவசாய குடும்பம் தான். மாமனார் விவசாயம் தான். அதனால் எனக்கு வந்து விவசாயத்தில் ரொம்ப பங்கு உண்டு, ரொம்ப ஆர்வம். இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமானதுனால இப்போ குரு பஞ்சகவியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஈல்டு இருக்குது. 40 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா 17.5 மூட்டை நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். அதான் சொல்லியிருந்தாரு ஒரு மாமனார் பேசியிருந்தேன் நான். அவர் அதான் சொல்லியிருந்தாரு. உண்மைதான் அது? ஆமாம் ஆமாங்க. இப்போ கூட இருக்குது. நாங்கள் மூட்டை அடிச்சிருக்கோம், வந்து பார்க்கலாம். சரி, கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோலேயே அதையே லிங்க் பண்ணுறேன். ஓகே மேடம் அதான் எனக்கு தெரிஞ்சு பஞ்சகாவியம் நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் என்ன சொல்ல முடியுமா? பஞ்சகாவியம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் சார். அதில் மாட்டோட 5 பொருட்கள். நெய்லாம் எவ்வளோ விலை இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் பசுமாட்டு நெய்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எங்கே போய் கண்டுபிடிக்க தெரியாது. அதனால அதில் பொருட்களும் அதிகம், விலையும் ஜாஸ்தி. அது 21 நாள் ஆகும். 21 நாள் ஆகும். இது 7 நாள் தான். 7 நாளாக ரெடி ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுற ஆப்ஷன் இல்லை. தாய் திரவம் வச்சு மல்டிப்ளை பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. ஓ ஆமாம், கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறதா. வந்து தாய் திரவம் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஓ, இந்த குரு பஞ்சகாவியம் பொறுத்த வரைக்கும் ஒரு தான் தயாரிச்சா போதும், நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். 4 பொருள் தான் இது மெயின். சாணம், கோமியம், கற்றாழை கூட நம்ம நீத்து ஜெயநீர் ஆக்குறதுக்கு ஒரு 6 மூலிகை வச்சிருக்கோம். அதில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மூலிகை கிடைக்குதோ அதை வச்சு நம்ம குரு பஞ்சகாவியம் செஞ்சுக்குவோம். ஓ நீங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறீங்கன்னா, இன்கேஸ் வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து கற்பூரம் கிடைக்கும், அந்த இடத்துல கிடைக்காதுன்னு போது அவங்க அதுக்கு வேற பொருளை பயன்படுத்திக்கலாம். டாப் 3 வந்து நல்ல ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா வெற்றிலை, எருக்கன், வெட்பாலை நீங்க பயன்படுத்திக்கலாம். இது 3ம் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல வந்து காட்டாமனுக்கு போய்க்கலாம். காட்டாமனுக்கு, கருந்துளசி, குப்பை மேனி இந்த மாதிரி நீங்க போய்க்கலாம். ஆனா நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டா நம்மளுக்கு கற்றாழை தான் மெயின். இது குருன்றதே இந்த கற்றாழை தான். அதுல பாத்தீங்கன்னா 20 வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணுதுங்கன்னா செடிக்கு தேவையான எல்லா குரோத்துமே அது கொடுக்குதுங்க. அதில் அமினோ ஆசிட் இருக்கிறதுனால அந்த வேரழுகல் நோயெல்லாம் வராது. வேரழுகல் நோய் வராது. ஏன் வந்து தெளிச்சுட்டு 3 நாளில் எங்களுக்கு சொல்லுவாங்க பசுமையாக மாறுதுன்னு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஃபார்மேஷன் வந்து அது அதிகப்படுத்துது அதில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ். அது மாதிரி வேரழுகல் பிரச்சனை வராது. பூக்கிறது, காய்க்கிறது, ஒரு அதில் எல்லா தேவையான மினரல்ஸ் இருக்கிறதுனால ஒரு செடிக்கு தேவையான அடுத்த பரிணாம வளர்ச்சி என்னமோ அது கொடுத்துருது. இவ்வளவு நன்மைகள் இருக்கு. பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுது. நீங்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று கொடுக்க தேவையில்லை. இது ஒன்றே வந்து போதும் சார் எல்லாத்துக்குமே. அடி உரம், மேல் உரம், பூச்சி வெரைட்டி எல்லாத்துக்குமே இதுவே பயன்படுத்தும். எருக்கன் இந்த வெற்றிலை இருக்கிற ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி கிட்ட வர விடாதுங்க. கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே நெல் தான் இருக்குது, இங்கே கரும்பு தான் இருக்குன்றத அந்த பூச்சிங்களுக்கு தெரிய விடாமல் இந்த வாசனை வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணி வேற அனுப்பி விட்டுருவோம். அதனால் பூச்சி தாக்குதல் ரொம்ப கம்மி தாங்க. பூச்சி தாக்குதல் கிடையாது. இப்போ இந்த குரு பஞ்சகாவியம் இந்த நெல்லுக்கு மட்டும் தான் பயன்படும் அப்படின்னு எதனா இருக்கா? இல்லை சார், எல்லா வகையான பயிருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். தென்னை மரத்துல மாமரம், மாந்தோப்பு, நெல், என்ன பயிர், காய்கறி பயிர் எல்லாமே கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் தெரியுது. பூச்சி நோய் இருக்கிறது, இது பூக்க வைக்கிறது எல்லாமே உண்டு. சரி, இப்போ கெமிக்கல் ஒருத்தர் பண்றாரு, ஒரு 10-15 வருஷமா கெமிக்கல் பண்றாரு, அவர் திடீர்னு வந்து இதை இந்த குரு பஞ்சகாவியம் கொடுத்தா மாற்றம் தெரியுமா, பலன் தெரியுமா? கண்டிப்பா தெரியும் சார், மாற்றம் தெரியும். இது என்னன்னா நம்ம வந்து நுண்ணுயிருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். நுண்ணுயிருக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மண்புழுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா அது வேலையை அது கரெக்டாக பண்ணிவிடும். ஸோ அதனால நமக்கு படிப்படியாக வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். நான் இவ்வளோ நாளாக கெமிக்கல் பண்ணிட்டு நான் ஒரு டோஸில் அடிச்சுட்டு எனக்கு மாறல, நான் அடுத்தது போகிறேன்னா அது வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் தரை வழியும் ஸ்ப்ரேவும் மாறி மாறி கொடுத்துட்டே வரும்போது அளவில் கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும். எத்தனை நாள் வித்தியாசம் தெரியும்? பசுமை மாறுறது 3 நாள் 4 நாள்லேயே தெரிய ஆரம்பிச்சிருங்க பசுமை. மற்ற அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் வந்து இன்னொரு 2 டோஸில் தரை வழியும் கொடுக்கும்போது மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த ரிசல்ட். கெமிக்கல் பயன்படுத்துற கூட இது பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா பயன்படுத்தலாம். கெமிக்கலுக்கு இனிமேல் வேலை இல்லைன்றீங்க. கண்டிப்பாங்க சார். தஞ்சாவூர்ல ஒரு ஐயா வாங்கினார், சிவகுமார்னு ஒரு ஐயா. அவரு கதிர் வைக்கிற டைம்ல தான் இது வாங்கினாரு. அந்த பூ வைக்கும் இல்லைங்களா, அந்த டைம்ல தான் இது வாங்கினாரு. வாங்கிட்டு நமக்கு நிகரான ஒரு ரிசல்ட் பார்த்தேன்னு ரொம்ப நன்றி, உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும், கைமாற அவங்க ஐயாக்கெல்லாம் செய்யணும்னு கூட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. அது மாதிரி அவர் பாதியில மாறினவர் தான். கெமிக்கல் பண்ணிட்டு இருந்து அவருக்கே நல்ல ரிசல்ட் தெரியுது. நல்ல ரிசல்ட் தெரியுது. அவரோட வீடியோ நம்ம யூடியூப்ல இருக்கும், நீங்க போய் பார்க்கலாம், சர்ச் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஓப்பனா தான் வச்சிருக்கோம் நாங்க. ஆமா. சரி மேடம், இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க மேடம்? இன்னைக்கு வந்து குரு பஞ்சகாவியம் பண்ண போறோம். வெற்றிலை வச்சு பண்ண போறோம் சார். எங்க வெற்றிலை ஈஸியா கிடைக்குது? எங்க சைடுல வெற்றிலை ஈஸியா கிடைக்கும். அது இல்லாம அந்த வெற்றிலையை வச்சு செய்யும்போது எனக்கு பிளசண்டா இருக்கும். ஸ்மெல் பயங்கரமா டாமினேட் இருக்கும் சார். வெற்றிலை வச்சு பண்ணும்போது வெற்றிலையோட ஸ்மெல்லே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனால எனக்கு எல்லா குரு பஞ்சகாவியத்துல வெற்றிலை குரு பஞ்சகாவியம் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம எங்க சைடுல நிறைய கிடைக்குதுங்கிறதுனால நான் செய்ய போறேன். ஓகே, செய்முறை பார்க்கலாம் சார். சரி மேடம், பார்க்கலாம். முதல்ல என்ன எடுக்கணும்? முதல்ல நம்ம எதை வச்சு பண்ணுவோம்? சாணம், இங்க கோமியம், நாட்டு சக்கரைங்க, கற்றாழை இங்க இருக்கு, வெற்றிலை. இது நாலு வந்து பேஸ்ட். நம்ம எல்லா குரு பஞ்சகாவியமே சாணம், கோமியம், நாட்டு சக்கரை, கற்றாழை வந்து இது நாலு மட்டும் பேஸ். டிஃபால்ட்டா அது இருக்கணும், கட்டாயம் இருக்கணும்.
அந்த கற்றாழையை ஃபர்ஸ்ட் நீர்க்க போக வைக்கணும், தண்ணியாக்கணும். தண்ணியாக்குறதுக்காக நான் இத்தனை மூலிகை, வெற்றிலையோ எருக்கனோ வெட்பாலையோ உங்கள் சைடில் எது கிடைக்குதோ அது கூட சேர்த்து தனியாக ஒரு ட்ரம்மில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தண்ணியை வந்து கலக்கும் போது இது நல்லா ஒரு உரமாக மாறும். இப்போ நம்ம பார்க்கலாம் சார். முதல்ல இப்போ எவ்வளோ அளவு செய்ய போகிறோம் மேடம்? நம்ம வந்து 1 கிலோ 10 லிட்டர் தண்ணிக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ சாணம். சாணம் என்ன ஃப்ரெஷ் சாணம்னா என்ன மாதிரி சாணம்? ஆமாம் சார், ஃப்ரெஷ்ஷான சாணம் தான் இருக்கும். பழைய சாணம்லாம் எடுத்தீங்கன்னா புழு வந்துடும். அதனால் ஃப்ரெஷ்ஷான சாணம் தான் இருக்கும். கோமியம் வந்து எவ்வளோ பழசாக இருந்தாலும் அது நுண்ணுயிர் பெருக்கம் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பழசான கோமியம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கிலோ சாணம், 1 லிட்டர் கோமியம், 170 கிராம் நாட்டு சக்கரை, இது கூட தாய் திரவம், குரு பஞ்சகரம் தாய் எதுவும் வச்சுருக்கோம். அந்த தாய் திரவம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml. இது மூணையும் நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ட்ரம்ல தாங்க செய்யணும். ஏன்னா வேற மெட்டலில் செய்யும்போது ரியாக்ட் ஆகலாம். நார்மல் பிளாஸ்டிக் தான். ஆமாம், பிளாஸ்டிக் தான், கட்டாயமாக பிளாஸ்டிக் தான் செய்யணும். ஆமாம், நிழல் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கணுன்றது நிழல தான். இந்த தயாரிக்கிறது நிழல தான் தயாரிக்கணும். ஆமாம், வைக்கிறது நிழல தான். ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ அடுத்து நம்ம இது வந்து தனி ட்ரம்ல வச்சிடணும். சாணம், கோமியம், நாட்டு சக்கரை, குரு பஞ்சகவி வந்து தனியாக செஞ்சு வச்சிடணும். இன்னொரு ட்ரம்ல பார்த்தீங்கன்னா கற்றாழையும் வெற்றிலையும் வச்சு பண்ண போகிறோம். கற்றாழை வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ எடுத்துருக்கோங்க. வெற்றிலை வந்து 1 கிலோ. இதை சைடில் முள்ளு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் குத்தாமல் இருக்கும். எவ்வளோ கத்தாழை மேடம் எடுக்கணும் நீங்கள்? இதுக்கு 2 கிலோங்க சார். 2 கிலோ கத்தாழை. நம்ம கற்றாழை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்தினாலும் தப்பு இல்லைங்க. அப்படிங்களா? கற்றாழை அதிகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்துக்கள் தான் அதிகமாகும். ஸோ 2 மடங்கு 3 மடங்கு கற்றாழை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதிக்கு பாதி வெத்தலை. சாணம் கோமியம் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். அது உப்பு புளி சரக்குன்றதுனால உப்பும் புளி ஈக்குவலாக இருந்தால் அது வந்து மிக்ஸ் ஆகும், ஒழுங்காக இருக்கும். ஸோ நீங்கள் கற்றாழை வெத்தலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சத்துக்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என் தோட்டத்தில் நான் வச்சுருக்கேன், எவ்வளோனா சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக. நிறைய இருக்குது அப்படின்றதுனால 5 கிலோ அந்த மாதிரிலாம் வேணாங்க. இருக்கிறதுல ஒரு மடங்கு நாங்கள் சொல்கிறது 2 மடங்கு சேர்த்துக்கணும். இது வந்துட்டு ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா தண்ணி கலக்கிற இது வந்து கம்மியாகும். கற்றாழையும் வெற்றிலையும் இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு. இந்த அளவு தூளா இப்படிதான் நல்லா குழம்பு அரைக்கணுமா மேடம்? ஆமாங்க சார். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து சக்கைகள்லாம் கம்மியா இருக்கும். சத்துலாம் நல்லா இறங்கி ஃபில்டர் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் தான் அது வந்து சாலிட் வேஸ்ட் இருக்கும். வாசனையே தெரியுதுங்களா? கமன்னு வெற்றிலை வாசனை. ஆமா மேடம், நல்ல வாசனை இருக்கு. இது நீங்க இந்த 10 லிட்டர் தண்ணியில கலக்கும் போது இந்த வாசனை தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். வெற்றிலை குரு பஞ்சகவ்யம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் கற்றாழை போட்டு தான் நம்ம வெத்தலை போடணுங்களோ? ஆமா சார், நம்ம இஷ்டம் தான். அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நமக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ. இல்ல அரைக்கிறது? ஆமா, அரைக்கிறது தனியாவும் அரைச்சிக்கலாம். கற்றாழை முதல்ல போட்டு அரைச்சிட்டு அப்புறம் வெற்றிலை கூட அரைச்சிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம். உங்களுக்கே அந்த வெத்தலை
எது பிடிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாசனை சார் ரொம்ப தெய்வீகமா இருக்கும். எனக்கு பர்சனலா வாசனை அப்படிங்களா? ரொம்ப கமகமான்னு இருக்கும். பயிர் தெளிக்கிறதுக்கு சந்தோஷமா ஆமா இருக்குன்றீங்களா? ஆமா, கொஞ்சம் பாசிட்டிவிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகும். இதை நான் இது நம்ம பண்ண வெள்ளிக்கிழமை பார்த்தா சாமிக்கு அதான் வைக்கிறோம். ஆமா. வெற்றிலையிலும் பாத்தீங்கன்னா 12 வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இதோட வாசத்துக்கு பூச்சியே பக்கத்துல வராது. ஓ, அரைச்சாச்சுங்க. இப்போ வெற்றிலையும் கற்றாழையும் பாத்தீங்கன்னா அரைச்சது இங்க இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 1 hour இல்ல 2 hours ஜெயநீர் ஆயிடும். வெற்றிலை கூட சேரும். வெற்றிலை வந்து கார வெற்றிலைன்றதுனால 1 hourலயே வந்து ஜெயநீர் ஆயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ நாட்டு சக்கரை நீங்க கலந்து வச்சிடலாம். எவ்வளவு நேரத்துல அது கலக்கும் நாட்டு சக்கரையா? வெற்றிலைக்கு மட்டும் 2 மணி நேரத்துல கலக்கலாம் சார். ஜெயநீர் நீர்த்து போயிடும். இந்த தண்ணி நீங்க கீழே வந்துருன்றீங்களா? இங்க பாருங்க, இது இப்போ எப்படி இருக்கு பாருங்க, பிசு பிசுப்பா இருக்குங்களா? ஆமா கற்றாழை. இது வந்து நீர்த்துரும், தண்ணியா மாறிடும். ஓ, தனியா வந்து தண்ணி நீர்த்து போயிடும். இந்த குழகுழப்பு தன்மை இருக்காதுங்க. இந்த கார வெற்றிலையோட சேரும் போது நீர்த்து போயிடும். நீர்த்து போனதுக்கு அப்புறம் நீங்க நாட்டு சக்கரை கலந்தீங்கன்னா இதுக்கு நுண்ணுயிர் ஃபார்ம் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இதையும் இது வந்து சாணம் கோமியம் கலவைங்க. அதை இப்ப நம்ம கரைச்சி வச்சிருந்தோங்க. கரைச்சி வச்சது. இது வந்து கற்றாழை வெற்றிலைங்க. ரெண்டுமே தனித்தனி ட்ரம்ல வச்சு ஒரு வேடு துணி போட்டு கலக்கி வச்சிடணும். காலை மாலை 60 முறை கிளாக் வைஸ் மட்டும்தான் சுத்தி விடணும். ரைட் சைடு மட்டும் தான் சுத்தணுன்றீங்களா? ஆமா ஆமா. காலை மாலை ரெண்டுமே தனித்தனியா இருக்கும். ரைட் சைடு இப்படி 60 டைம்ஸ் நீங்க வந்து சுத்தி விடணும். சுத்தி விட்டுட்டு 4வது நாள் பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரே ட்ரம்ல மாத்திட்டு 10 லிட்டர் தண்ணி, வெறும் அது வந்து குளோரின் கலக்காத தண்ணியா இருக்கணும். மழை நீரா இருந்தா ரொம்ப சிறப்பு. அடுத்து வந்து தீஞ்சுவை நீர், அதுக்கப்புறம் அருவி நீர், அது மாதிரி எடுத்துக்கலாம். குளோரின் கலக்காத தண்ணியா நீங்க பயன்படுத்தி ரொம்ப சிறப்பு. நான் வந்து மழை நீர் எப்பப்பெல்லாம் மழை வருதுன்னு ட்ரம் ட்ரமா பிடிச்சி வச்சிருவாங்க. மழை நீர்ல செய்யும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து 10 லிட்டர் தண்ணி போட்டுட்டு நான் குருபஞ்சகம், நம்ம நிலம் ஃபுல்லா குருபஞ்சகம் தான் இருக்கு, தெளிச்ச மண்ணு தான். ஒரு கைப்பிடி மண் எடுத்து போட்டு நான் கலக்கி வச்சிருவேன். அடுத்து 3 நாள் ரெடி ஆயிடும். குருபஞ்சகம் அடிக்காதவங்க அந்த நிலத்தோட மண்ணை எடுத்துக்கலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்ல சார், குருபஞ்சகம் தெளிச்ச மண்ணு தான் எடுக்கணும். அப்படியா? இயற்கையான மண் இருந்தாலும் ஓகே தான். இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாம மருந்து மண் இருந்தா ஓகே தான். ஏன்னா வாங்கிட்டு போறவங்க அழகா தெளிச்சு 2 நாள் எடுத்துக்கலாம். எடுத்து வாங்கிட்டு போறவங்க இப்போ வந்து தாய் திரம் வச்சு இப்படி பண்றோம். தாய் திரம் வச்சு இப்படி பண்றோங்க, பண்ணோம் இல்லைங்களா? இப்ப தாய் திரம் இல்லாம எப்படி பண்ணணும்னா கடல் நீர் தாய் திரம் சேர்த்தோம் இல்லைங்களா? சேர்க்காமையே இப்போ நீங்க வந்து ஒரு ஃபார்மர், உங்ககிட்ட தாய் திரம் இல்ல, நீங்க நான் எப்படி மேடம் செய்யறது அப்படின்னு கேக்குறீங்க. நான் விழுப்புரத்துல இருக்கேன், நீங்க நான் பெங்களூர்ல இருக்கேன், நீங்க விழுப்புரத்துல இருக்கீங்க, எப்படி வந்து வாங்குறது கேக்குறீங்க. சோ தாய் திரம் இல்லாம எப்படி பண்ணலாம்னா கடல் நீர் 30 லிட்டர் வந்து நீங்க தண்ணி, இப்ப நான் 10 லிட்டர் சேர்க்க போறேன் இல்லைங்களா? 30 லிட்டர் தண்ணி நீங்க சேர்க்கறீங்கன்னா அதுக்கு வந்து 1 லிட்டர் கடல் நீர் சீ வாட்டர் வந்து நீங்க 4வது நாள் கலக்கும் போது கூட சேர்த்து கலக்கி விடும்போது நொதித்தல் பயங்கரமா நொதித்ததாகி 2 நாள்ல ரெடி ஆயிடும். தண்ணி கலக்கும் போது அப்புறம் கடல் இன்னும் நல்ல பெஸ்ட். ஆமா பெஸ்ட், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தாய் திரம் இல்லாத பட்சத்துல நீங்க கடல் நீர் சேர்த்துக்கலாம். இதாங்க இப்போ நீங்க அதான் நீங்க கேட்டீங்களே நான் தாய் திரம் எல்லாம் என்ன பண்றதுன்னு, அதுக்கு கடல் நீர் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்து நாங்க டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டோம் நிலத்துல. நான் உட்காந்து பார்க்கலாம். இப்போ நம்ம நிலத்துல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அடிச்சு கடல் நீர் சேர்த்து அடிச்சு 2 நாள் 3 நாளே நல்லா பசுமை திரும்பி நல்லா இருக்குங்க பயிர். அப்போ தாய் திரம் இல்லாம வேணும்னாலும் அவங்களே தயாரிச்சுக்கலாம். கண்டிப்பா எங்க நோக்கம் என்னன்னா எல்லாருமே அவங்க உரத்தை அவங்களே தயாரிக்க ஆரம்பிக்கணும். மண்ணை மலடாக்காம கொஞ்சம் இயற்கை பக்கம் எல்லாருமே வரணும் அப்படின்றதான் சரி நோக்கமே. எங்க ஐயாவோட நோக்கமே அதான். சரி, ஓகே. கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. அதாவது கெமிக்கல் பண்றவங்க கூட இந்த குரு பஞ்சகம் பயன்படுத்தலாம் அப்படின்றங்க. தாய் திரம் எல்லாமே வந்து நீங்களே வேணா தயாரிச்சுக்கலாம், அதுக்கான உதவிகளும் வந்து நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கெமிக்கல் போட்டு அவங்க மண்ணை வந்து அழைச்சிட்டு இருக்காங்க, அவங்களே அழிச்சிக்கிறாங்க, மற்றவங்களையும் அழிக்கிறாங்க. அதுதான் சார் எல்லா நோயும் வருது. கேன்சர் வருது, அது வருது. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல போறோமோ தவிர எங்க ரூட் காசுன்றது நம்ம பார்க்கறதே கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து இந்த மாதிரி மாறிட்டோம்னா கண்டிப்பா நோய்கள் குறையும். கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போற வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் இந்த வீடியோ பார்க்குற வேலை கண்டிப்பா இந்த நிலைமைக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு விவசாயம் பண்றவங்க விவசாயம் நஷ்டம் இனிமேல் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இயற்கை இந்த
குரு பஞ்சை வந்து பயன்படுத்தலாம். கண்டிப்பா வந்து எந்த விவசாயம் அதுவும் நஷ்டம் அப்படின்னு விவசாயத்தை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாட்டு மாடு இருந்தா போதும் சார், அவங்களுக்கு எந்த விதமான செலவுமே கிடையாது. ஏன்னா இப்ப எங்ககிட்ட மாடு இல்ல, நாங்க வெளியில பக்கத்துல வாங்கிக்கிறோம். நாட்டு மாடு வச்சு கோமியம் எல்லாமே எடுத்துக்க போறோம். அதை கட்டாளி மாதிரி பிளான் பண்ணிட்டா போதும். வெற்றிலையும் கொடி வச்சுட்டோம்னா ஜீரோ காஸ்ட் சார். இது நம்ம உரம் போய் ஒரு யூரியா வாங்குறோம்னா 300 ரூபாய் யூரியா, அதுக்கு ஜாயிண்ட் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஃபேக்டம் பாஸ் 1500 ரூபாய் ஃபேக்டம் பாஸ், 300 ரூபாய் யூரியாவுக்கு நீங்க இதை வாங்கினதா இது வாங்கணுங்கிறாங்க. எதுக்கு நாங்க அப்படி நம்ம உரத்தை நம்மளே தயார் பண்ணி நம்மளே கொடுக்குறோம். இது வந்து பயிருக்கு மட்டும் தான் கொடுக்கணும், இல்ல ஆடு மாடு கோயில அவங்க கூட கொடுக்கலாமா? அந்த எருக்கன் கலந்தது மட்டும் கொடுக்க கூடாது சார். எருக்கன் கலந்தது மட்டும் கொடுக்க கூடாது. நீங்க ஏன் சொல்றீங்க? மத்த எல்லாமே கொடுக்கலாம். எருக்கனை தவிர மீதி எதுக்காக ஆடு மாடு கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கலாம். யாரும் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயம் யாரும் கொடுத்துருக்காங்களா? கொடுத்து எதனா மாற்றம் தெரிஞ்சிருக்கா? கொடுத்துருக்காங்க சார். கோழிக்கெல்லாம் வந்து எங்க குழுல ஒருத்தர் இருக்காரு, கோழி வளர்க்குறாரு, அவரு கொடுத்துருக்காருங்க சார். என்ன மாற்றம் தெரிஞ்சிருக்காங்க? என்னென்ன நோய் வாய்ப்படாம நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்குன்றாரு. அந்த இன்ஜெக்ஷன் அது போடுற வேலை இல்லாம நோய் வாய்ப்படாம நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கிறாரு. சரி, இப்ப இது தயார் செஞ்சு பயிருக்கு கொடுக்கறதுன்றது என்னைக்கு மேடம்? டெய்லி கொடுக்கணுமா, இல்ல வாரம் கொடுக்கணுமா, மாசம் கொடுக்கணுமா? அதை பத்தி சொல்லுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை தான் சார் கொடுக்கலாம். டெய்லிலாம் கொடுக்க 15 நாளுக்கு ஒரு முறை கொடுக்கலாம். இப்போ 15 நாளுக்கு ஒரு முறை ஃபர்ஸ்ட் வந்து நான் தரை வழி கொடுக்குறேன்னா அடுத்த 15 நாள் கழிச்சு நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ சப்போஸ் நீங்க வந்து இந்த முறை தரை வழி கொடுக்குறீங்க, ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வந்து பூச்சி தாக்குதல் லைட்டா அங்கங்க தெரியுது. ஏன்னா மற்ற இடத்துல களைக்கொல்லியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணி அந்த பூச்சிலாம் இங்கே வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வாரத்துல நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அழகா ஸ்ப்ரே பண்ணிடலாம். பண்ண சொல்றீங்க? ஆமா, ஸ்ப்ரே தானே அது, தரை வழி கொடுத்துட்டுமே இப்போ எப்படி ஸ்ப்ரே பண்றதுன்னு யோசிக்க கூடாது. ஸ்ப்ரே பண்ணிட்டா பூச்சி தாக்குதல் இருக்காது. நம்ம அப்படியே கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் நமக்கு ஏற்ற மாதிரி, அவ்வளவுதான். ஆனா டிஃபால்ட்டா 15 நாளைக்கு ஒரு முறை ஒரு தடவை தரவழியா கொடுக்க சொல்றீங்க, அடுத்த வாரம் ஆமா தெளிப்பா வந்து கொடுத்துட சொல்றீங்க. ஆமா, தரவழி கொடுக்கும்போது மண்புழுக்கா நிறைய உருவாது, நாங்களே பார்த்தோம் சார். மண்புழு உருவாச்சுன்னா வேற என்ன சார், நம்ம வர சொன்ன மாதிரி அவங்களே பாத்துக்க போறாங்க நிலத்தை, மண்புழுக்கே பாத்துக்க போறாங்க. அதனால நீங்க தரைவழி கொடுக்கும்போது மண்ணு வளமாயிடும். அப்ப இந்த குரு பஞ்சைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் இருக்கு. கண்டிப்பாங்க சார். பயிர் வளர்ச்சிருக்கு, பூக்கள் கொட்ட மாட்டேங்குது, குறும்பு நிக்கிறீங்க, பூச்சி நோய் தாக்குதல் வரலன்றீங்க, அதிக மகசூல் வருது அப்படின்றீங்க. நீங்க லெமன் செடி கூட கடைசியா பாக்கலாங்க சார். அதுல பாத்தீங்கன்னா ஒரு இதுல பாத்தீங்கன்னா 10 லெமன் பூக்கள் வந்து உதிர்ந்துரும். லெமன் பிடிக்காதுங்க, ஒரு பூ 2. ஆமா, அது நம்ம இயற்கை. அதாவது மரம் இருக்கும்போது ஒரு 1000 2000 பூ பூக்கும், எல்லாமே வந்து காய ஆகிறது இல்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். காயா மாறி இருக்கு. அப்படியே பாக்கலாமா? இருக்கா அந்த மாதிரி தெளிச்சு? எது இந்த மரம் தானே அது? ஆமாங்க சார், இந்த மரம் தான். பாக்கலாம். இங்க பாருங்க சார், இந்த கலைகள் நீங்க எல்லாமே நோட்டீஸ் பண்ணலாம். எல்லாமே எல்லாத்துலயும் வந்து இவ்வளவு 10 பூ வந்திருக்கு. 10 காயுமே பூவாயே அப்படி காயா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு பாருங்க, இந்த கலை ஃபுல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணலாம் சார். எல்லாத்துலயும் இருக்குங்க. ஆமா, காய் இருக்கு. நல்லா உங்களுக்கு இது வந்து கடல் நீர் கலந்தது. கடல் நீர் கலந்த குரு பஞ்சகம் கொடுத்து ஒரு வாரம் தான் சார் ஆகுது. எல்லாமே வந்து குட்டி குட்டி காய் ஸ்டேஜ்ல வந்துருச்சு. இப்போ பூக்கள் வராது அப்படின்ற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா தெளிச்சோன்னே இப்போ பூக்கள் கொத்து கொத்தா பூக்கள் வர ஆரம்பிச்சு, காயம் வந்து கொத்து கொத்தா வர ஆரம்பிச்சு. ஆமா ஆமா சார். ஏதாச்சும் வெயிட் தாங்காம வந்து பூ தான் நிறைய கொட்டிடும். ஆமா, காயாவே ஆயிருக்கு உங்களுக்கு. எப்படி 10மே தாங்குன்றத பாக்க. ஏற்கனவே அங்க பாத்தீங்கன்னா 4 5 இருக்கு, முக்கிய இருக்கு பாருங்க, 5 இருக்கு பாருங்க. ஆமா ஆமா மேடம், நல்லா இருக்கு. இவ்வளவு பலன் தெரியுது இந்த இதுல. கண்டிப்பாங்க சார். நீங்க சொல்றத பார்த்தா அனைவா உரக்கடை மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு செலவே இல்லாம ஒரு விஷயம். நான் இவ்வளவு பலன் தெரிஞ்சும் போது எந்த விவசாயத்தை எதுக்கு மேடம் வருவாங்க? எங்க தோட்டமே பாத்தீங்கன்னா போன வருஷம் நாங்க இந்த பக்கம் வரமாட்டோங்க சார். அவ்வளவு கட்டம் தர மாதிரி இருக்கும், கால் வச்சா மதிக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நாங்க வரமாட்டோம். இது தொடர்ந்து எங்க ஐயா சொன்னது தரை வழி கொடுத்துட்டே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்ப எதை வச்சாலும் வளருது. இந்த கத்திரி விதைலாம், அந்த காக்கா ஏதாவது வாய் வச்சு ஏதாவது போடும் போல, கத்திரி விதை, சுண்டைக்காய், என்னென்னமோ செடி மலையுது. எதுவுமே வந்து இது இந்த லெமன்லாம் நாங்க வச்சுதான், மற்றது இங்க இருக்குது எதுவுமே நாங்க வச்சது இல்லை சார். ஆனா அந்த பப்பாளி பாருங்க, ஒரு இதுல 3 கலைகள் வந்திருக்கு. எல்லாமே வந்து இந்த குரு பஞ்சகனோட அற்புதம் தான் சார் சொல்லுவோம். ஆமா சார். இப்போ கற்றாழையும் வெற்றிலையும் நம்ம அரைச்சாச்சுங்க சார். இது ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாங்க. என்ன காரணம் மேடம் துணி? ஏதாவது பூச்சி கீச்சி போய் முட்டை போடும், ஈலாம் முட்டை வைக்கும், அதனால வேணாம். அதை போட்டுட்டீங்கன்னா எது டஸ்ட் கிஸ்ட் கூட உள்ள போகாது. அதனால அரைச்சி வச்சுட்டோம். இதுல வந்து ஒரு வெள்ளை துணி போட்டு வேடு கட்டிடலாம் மேடம். அது நீர்த்து போனன்னு நீர்த்து போனல 2 மணி நேரம், அதை சொல்லுங்க. நீங்க இதுதான் சொல்லணும், அதெல்லாம் நான் கேட்டேன் சார். இப்போ கற்றாழையும் வெற்றிலையும் அரைச்சி வச்சாச்சுங்க. இது வந்து நீர்த்து போக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 1 hour 2 hours ஆகும். நீர்த்து போகிற வெயிட் பண்ணிட்டு அப்புறம் நாட்டு சக்கரை கலக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வெள்ளை துணியில வேடு கட்டி வச்சிடலாம். எதுக்கு துணி கட்டுறது காரணம்? இது வந்து பூச்சியோ இல்லை ஈய கொசு எதுவும் உள்ள போய் முட்டை வைக்காம, டஸ்ட் எதுவும் போகாம இருக்கிறதுல ஒரு வெள்ளை துணியில நம்ம வேடு கட்டி வச்சிடலாம். 2 மணி நேரத்தில் நீர்த்துருங்க. நீர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை நம்ம கொடுக்கணும். எதுக்குன்னா மைக்ரோப்ஸ்க்கான அதுங்களுக்கு சாப்பாடு நாட்டு சக்கரை. இது நொதித்தல் நல்லா இருக்கும்.
சரி, எவ்வளவு நேரத்துல இப்ப 2 மணி நேரத்துல வந்து நாட்டு சக்கரை கொடுத்தோன்னே எப்ப அது பயிருக்கு தெளிக்க ஆரம்பிக்கலாம்? இது நம்ம 4வது நாள் தானே ஒண்ணு சேர்ப்போம். தண்ணி கூட ஒண்ணு அதான் சேர்ப்போம் இல்லையா? 4வது நாள் வந்து 4வது நாள் ஒண்ணு சேர்த்துட்டு தண்ணி இதே கலந்து அதையும் ஒண்ணு சேர்க்கணும். ஆமா. சேர்த்துட்டு தெளிக்க. இல்ல அது இன்னும் 2, 3 நாள் வந்து நொதிக்கணும். ஓ 4வது நாள் ஒண்ணு சேர்க்கணும். ஆமா சேர்த்துட்டு இன்னொரு 3 நாள் வந்து அதே ரைட் கிளாக் ஆமா அடிக்கணும். ஆமா ஆமா சார். அடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து ஆமா தண்ணி கலந்து அது நொதிக்கும் போது உங்களுக்கே தெரியும் மேல அந்த சாணம் எல்லாம் மேல வந்து சாலிடா நின்னுக்கும். நொதிச்சு முடிக்கும் போது எல்லாமே கீழே போய் டெபாசிட் ஆயிடும், கீழே செட்டில் ஆயிடும், டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தாலே தெரியுமா நமக்கு? தெரியும், அது கீழே போய் நீர்த்துரும் சார், தண்ணியாயிடும் மேல. மேல தண்ணியா சரி, இருக்கும். நான் தண்ணி ரெடி எப்படி ஆயிட்டேன்னு அதுவே சொல்லும், நம்ம கூப்பிடுவோம். அப்படியே நம்ம அடிச்சுக்க ஆமா அப்படியே எடுத்து அடிச்சுக்க வேண்டியது. அப்படியே எடுத்து 1 லிட்டர் தண்ணிக்கு 50 ml குரு பஞ்சகம் அது கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இல்ல தரை வழி ஊற்றி வருதுன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml தரை வழி ஊற்றி விடுறது. அவ்வளவுதான். சரி 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாமா எப்படி கண்டிப்பா இருக்குன்ட்டு? பார்க்கலாம். சரி. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கற்றாழையும் வெற்றிலையும் அரைச்சு வச்சு இப்போ நம்ம வந்து அது நீர்த்து போயிடுச்சான்னு பார்த்துட்டு நாட்டு சக்கரை கலந்துடுறோம். பாருங்க சார், 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா நீர்த்து போயிடுச்சு பாருங்க. நீர்த்து போச்சு என்ன மேடம், நீர் வந்து வடிஞ்சிருச்சு அப்படின்றீங்களா? இல்ல சார், அந்த கொழகொழப்பு தன்மை இருக்காது, கற்றாழையோட கொழகொழப்பு தன்மை இல்லாம தண்ணி ஆயிடும். ஓ அப்படிங்களா? ஆமாங்க. இப்போ வந்து நாட்டு சக்கரை நம்ம கலந்துடலாம். அப்படி நீர்த்து போனாதான் வந்து நாட்டு சக்கரை நம்ம கலக்கணும். ஆமா ஆமாங்க சார், கண்டிப்பா. அது நீர்த்து போனா கலந்தா என்ன மேடம் பிரச்சனை எதனா வருமா? இல்ல பிரச்சனை எதுவும் வராது, ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிருது. அது வந்து நொதிக்கிறது கரெக்டா இருக்காது. நீர்த்து போனதுக்கு அப்புறம் போடும்போது அந்த நுண்ணுயிர் வந்து நல்லா நொதிச்சு ஃபார்ம் ஆகி ரெடியா இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இன்னும் நொதிக்கல் நல்லா இருக்கும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ரெண்டுமே தனித்தனியா வேடு கட்டி வச்சிடலாம் சார். 4வது நாள் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணியை கலந்துட்டு குரு பஞ்சகம் தெளிச்ச மண்ணு போட்டு நல்லா கலந்து வச்சிடணும். கலந்து வச்சுட்டு ஒரு 6வது 7வது நாள் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடும். எடுத்து நீங்க நிலத்துக்கு கொடுக்கலாம். 7 நாள்ல வந்து ஆமா, ஃபுல் ப்ராசஸே ஓவர். 7 நாள். ஆமாங்க. 7 நாள் ஒரு இயற்கை உரம் ரெடி. அதுக்கப்புறம் அதையே வந்து நம்ம மல்டிப்ளை வந்து நம்மளே பண்ணிக்கலாம். மல்டிப்ளை எப்படி பண்ணுவீங்க இதுல? இப்போ பார்த்தீங்க தாய் திரவம், இப்போ இது ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. இதுல இருந்து 1 லிட்டர் தாய் திரவம் எடுத்து தனியா வச்சுக்கலாம். ஆமா, இது பண்ண சேம் ப்ரொசீஜர் அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியது. இப்போ தாய் திரவம் இதுல இருந்து சேர்த்தோம் இல்லைங்களா, எடுத்து சேர்த்தோங்க. அதே மாதிரி இது தாய் திரவம் மாறிடும். ஓகே. இதுல இருந்து எடுத்து இன்னொரு 1 லிட்டர் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம். அப்படி சப்போஸ் தாய் திரவம் இல்லைன்னா தான் கடல் நீருக்கு போய்க்கலாம். சரி, எத்தனை நாள் வரைக்கும் இந்த உரத்தை வச்சு நம்ம பயன்படுத்தலாம்? 7 நாள் ஆயிடுச்சு, எத்தனை நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம்? 6 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். டெய்லி என்ன பண்ணணும், நீங்க 60 முறை கிளாக் வைஸ் நீங்க இது பண்ணிட்டே இருக்கணும், காலையில மாலையில. ஆமாங்க. அப்ப 6 மாசம் வச்சு பயன்படுத்திக்கலாம் மேடம்? ஆமாங்க. நீங்க வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி உரம்? நான் வச்சிருக்கேன் சார், நம்ம பார்க்கலாம் சார். வெற்றிலை குரு பஞ்சகம், எருக்கன் குரு பஞ்சகம் வச்சிருக்கேன். அப்படிங்களா? நம்ம எவ்வளவு ட்ரம்ல வச்சிருக்கீங்க? என்னென்ன பஞ்சகம்? இது வந்து எருக்கன் குரு பஞ்சகம் சார். ஏன்னா எங்களுக்கு வந்து 5 ஏக்கருங்க சார். மேல எங்களுக்கு தரை வழி கொடுக்கறதுக்கும் மேல ஸ்ப்ரே பண்றதுக்கும் கரெக்டா. கரும்பு இருக்கு, பாதி நெல் பயிர் இருக்கு. உங்களுக்கு அந்த வெற்றிலை வாசம் நீங்க பக்கத்துல போனீங்கன்னாலே தெரியும், அப்படியே கமகமான வரும். சென்டர்ல இருக்கிறது வெற்றிலை குரு பஞ்சகம். இது வந்து வெத்தலைக்கு பதிலா எருக்கன் பயன்படுத்திருக்கீங்க. அதேதான். இது வந்து வெத்தலை உங்களுக்கு பிடிச்சது. ஆமாங்க சார். காலையில ஒரு முறை இவங்க கிட்ட வந்து நான் கலக்கிட்டதான் எனக்கு திருப்தியா இருக்கும். வாசனை தெரியுங்க சார், கமகம இருக்கும். இதுவும் இருக்குன்னு தான் சார். ஏன்னா எங்களுக்கு நெற்பயிர் இருக்குதுன்றா நிறைய செஞ்சு வச்சுட்டே இருக்கேன். இதெல்லாம் நீங்க எல்லாருக்கும் வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆமா ஆமாங்க சார். தாய் திரவம் மட்டும் கொடுப்போம், இலவசமா கொடுக்குறீங்க? ஆமா சார். சப்போஸ் என்னால செய்ய முடியல, எங்களுக்கு நிறைய வேணும்னாலும் வந்து வாங்கி உற்பத்தி தனி, அது உற்பத்தி பண்ணி தனி. ஆமா, முன்னாடி சொன்னாங்கன்னா இருக்குன்னு தான் கொடுத்துருவாங்க சார், இல்லைன்னா நம்ம ரெடி பண்ணி தான் கொடுப்போம். மேடம், இப்போ உங்க உரம் இயற்கை உரங்கள்லாம் நீங்க தயாரிச்ச உரங்கள், அதாவது குரு பஞ்சகம் எல்லாம் காப்பிச்சிங்க, கண்டிப்பா இந்த பாக்குற விவசாயிகள் வந்து கண்டிப்பா உபயோகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் கெமிக்கல்ன்ற ஒரு வார்த்தையே வந்து எனக்கு தெரிஞ்ச விவசாயிகள் வாயில வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட இயற்கை உரங்களுக்கு அவ்வளவு வீரியமா இருக்கு, அவ்வளவு பலன்கள் தருது. பசுமை சார்பாக வாழ்த்து நிறைய நான் தெரிஞ்சுக்கிறேன் மேடம். சரி, இந்த நன்றி நீங்க எனக்கு வந்து சொல்லணும் இல்லை, எங்க ஜெகத்குரு ஐயா இருக்காரு இல்லைங்களா, அவர் தான் இந்த குரு பஞ்சகம் கொண்டு வந்தாரு. மண்ணை மலடாக்காம நம்ம வந்து இயற்கையை மீட்டு எடுக்கணும், அடுத்து வர சங்கதிக்கு நம்ம நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு இயற்கை முறையில் நம்ம கொண்டு போனதான் முடியும். ஸோ இந்த நன்றி வந்து எனக்கு இல்லைங்க, எங்க ஜெகத்குரு ஐயா. ஏன்னா அவர் தான் இதை கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொன்னாரு. நாங்க வந்து யூஸ் பண்ணி நாங்க ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கோங்க. அவ்வளவுதான். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்காக நன்றி செஞ்சு காட்டுறீங்க. ஜெகத்குரு ஐயாவுக்கும் வந்து தமிழக சார்பாக
எங்க யூடியூப் சேனல் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி.